போன சீசன் மாதிரி உப்பு தர முடியாது அப்படிங்கிற பிரச்சனை ஜாக்லின் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேட்மேன் உடனே வந்து உப்பு தானே நீ உப்பு தரல அப்படின்னா நான் கிராசரிலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜாமான்லாம் எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வைங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. அதாவது இப்போ லைவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா இவங்க வந்து போய் மார்க்கெட்டில் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் ஜாமானை வந்து கொண்டு வந்து வச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த 3ஆம் புறம்புல வந்துச்சு இல்லையா, அது மாதிரி முத்துக்கரன் வந்து படிக்கிறாரு. இந்த மாதிரி பெண்கள் வந்து கிராசரி எடுக்கணும், அதான் மளிகை பொருட்கள் எடுக்கணும் அப்படின்னா ஆண்கள்கிட்ட கேட்டுட்டு தான் போய் எடுக்கணும், கேட்காம எடுத்தால் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்கல்ல. உடனே பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து உப்பு எடுத்து வச்சுக்கிறாங்க. உப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் அதை வந்து ஆரம்பிக்குது. நம்ம வந்து உப்பை வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த பெண்கள்லாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்பா இப்போயாவது ஏற்றுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உப்பு உங்களுக்கு தரமாட்டோம், நாங்கள் உப்பு தரணும் அப்படின்னா நீங்கள் கிராசரி தரணுமா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஆனால் ஜாக்லின் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு உப்பே தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. அந்த பக்கம் ஜெஃப்ரி வந்து பேசி பாரு, உப்பு நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே ஃபேட்மேன் சொல்கிறாரு, நீங்கள் உப்பு தரமாட்டிங்களா, சரி ரைட்டு, அப்போனா அந்த மளிகை பொருள்லாம் எடுத்து வந்து உள்ளே வச்சு பூட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பட்னியாக கிடக்க ரெடியா அப்படின்னா ஜாக்லின் நாங்கள் பட்னியாக கிடக்க ரெடி அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை வந்து ஆரம்பிச்சிச்சு மக்களை. இந்த உப்பு வச்சு ஒரு பஞ்சாயத்து வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை தான் வந்து களைகட்டி போயிட்டுருக்குது. அதாவது ஜாக்லின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்போர்ட் பண்ணல, இப்போ ஜாக்லின் முழுவதும் சப்போர்ட் பண்ணல. அது பார்க்கும்போது என்னென்னா அந்த வீட்லேயே ஜாக்லின் தான் ஏதாவது ஒன்று பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு அவர் ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கார் மக்களே. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.